ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது ஒரு ரொம்ப எமோஷ்னலான ஃபிலிம் பற்றி. தென்றல், டைரக்டட் பை தங்கர் பச்சன். இது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்த ஒரு படம். ஸோ இந்த படத்தோட கதை பார்க்கணும் அப்படின்னா, நலங்கிள்ளி, தாமரை செல்வி, வளவன் இந்த 3 கேரக்டர் சுற்றி தான் இருக்கும். இதில் நலங்கிள்ளி வந்து ஒரு ரைட்டர். அவரோட ரைட்டிங் ஸ்கில்லுக்கு இவங்க வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டு தாமரை செல்வி அப்படிங்கிறவங்க இன்ஸ்பயர் ஆகி லவ் பண்ணும்போது அவங்க வந்து ஊரில் வந்து பால் விற்கிறவங்களா இருப்பாங்க. திடீர்னு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஒரு மேரேஜ் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. அந்த மேரேஜ்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க சென்னைக்கு வந்துடுவாங்க. சென்னைக்கு வந்து நலங்கிள்ளியை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வரும்போது நலங்கிள்ளி வந்து அவங்க ப்ராஸ்டியூட்டை நினச்சி அவங்கள யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க திரும்ப சொந்த ஊரான பழனிக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்குது. அந்த பையனுக்கு வளவன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அவன் வளர்ந்து வரும்போது என்னைக்காவது அப்பாவை பற்றி கேட்டால் இவங்க அப்பா யாருன்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு நாள் அந்த குழந்தைக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அது வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான். அப்போ நலங்கிள்ளி எதிர்ச்சியாக பார்க்கும்போது 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நலங்கிள்ளியோட தான் அவன் இருப்பான். ஒரு நாள் அவர் வந்து எப்பயும் போல் ப்ராஸ்டியூட்டை கூப்பிட்டு வரும்போது அவங்க 2 பேர்த்துக்கு இடையே ஏற்படுற வாக்குவாதத்தை பார்த்துட்டு அவன் அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துடுவான். நலங்கிள்ளி வந்து வளவனை தேடி பழனி போகிறாரு. ஸோ அப்போ போகும்போது அங்கே வந்து தாமரை செல்வி இருக்க மாட்டாங்க. அவங்க சென்னைக்கு வந்திருப்பாங்க. மீன்வைல் அவருக்கு அப்போ தான் அந்த டைரி கிடைக்கும். அந்த டைரியில் அவர் பார்க்கும்போது தன்னை ஒருத்தங்க லவ் பண்ணாங்களா, நமக்குன்னு ஒரு பொண்ணு வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு அந்த விஷயங்களெல்லாம் அவர் படிக்கும்போது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பார். அவங்கள அவர் பார்க்கணுன்னு நினைக்கும்போது அவங்க உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க மேலே செவல் விழுந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி வளவன்கிட்ட நலங்கிள்ளி தான் அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருப்பாங்க. ஸோ இப்போது நலங்கிள்ளி வந்து இனிமேல் நான் வந்து இவனுக்காக தான் வாழ போகிறேன், இவன் தான் என் பையன், என்னோடய வாழ்நாள் ஃபுல்லாக நான் இவனுக்கு தான் செலவிட போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுவார். இதுதான் இந்த படத்தோட கதை. இதில் தாமரை செல்வியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு அபூர்வமான பெண்ணுன்னு தான் சொன்னோம். அவர் உணர்வுகள் நிறைந்த ஒரு பெண். தன் மீது ஏற்பட்ட தீங்குகள், மனிதர்களால் ஏற்பட்ட அந்த துன்பத்தெல்லாம் எதிர்கொண்டு எதையும் எதிர்பார்க்காத ஒருவரின் உள்ளத்தை மட்டும் ரொம்ப நேசித்த ஒரு நல்ல இதயம் அப்படின்னா இங்கே தாமரை செல்வியை சொல்லியே ஆகும். நாம் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை லவ் பண்ணுவோமானா கண்டிப்பாக பீயிங் அ உமன் கண்டிப்பாக நம்ம சேலஞ்சிங் டாஸ்க் தான். நம்ம கண்டிப்பாக இந்த கேரக்டரை ஏற்றுக்க மாட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு உமனைசர் மாதிரி தான் இல்லையா. ப்ராஸ்டியூட்டை யூஸ் பண்ணுற ஒரு ரைட்டர் அப்படிங்கிறதால நம்ம அதை செலக்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இவங்க அவருக்காகவே வாழ்ந்து தன்னை அவர் யூஸ் பண்ணும்போதும் காசு அதுக்கு கொடுக்கும் போதும் அவரை தப்பாக நினைக்காம கடைசி வரைக்கும் அவரோட நினைவுகளால் வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இதுக்கு தங்கர் பச்சன் சார் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ ரொம்ப அழகாக ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஈவன் டுடே இன்றைக்கி வரைக்கும் அந்த லவ் மனசில் நீங்காமல் தான் இருக்குது. ஸோ வித்தியாசமான ஒரு லவ்ங்கிறதால என்றைக்குமே நினைக்கிற மாதிரி ஒரு லவ்வாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.